மேடை ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கும் இருபால ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பள்ளி ஆண்டறிக்கை 2024-2025 யாதானை நாடானை ஊரானை என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு கற்றவர்களுக்கு எல்லா நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். எங்கள் பள்ளியான அயன்புரம் சென்னை மேல்நிலை பள்ளியில் 2024-25 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பள்ளியின் வரலாறு: சென்னை மாவட்டத்தின் அயன்புரம் பகுதியில் 1965 முதல் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியாக செயல்பட்டு 1994-1995 முதல் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு பின்பு 2001-2000 உள்ள மாணவ மாணவிகளுக்கு தரமான கல்வியை வழங்கி வருகின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எண்ணென்ப ஏழை எழுப்பென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எனும் குரலுக்கு ஏற்ப 2024-25 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் ஏறக்குறைய 700 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஒருவர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் 6 பேரும், பட்டதாரி ஆசிரியர்கள் 12 பேரும், உடற்கல்வி இயக்குனர், கணினி ஆசிரியர் ஆகியோர் தலா ஒருவரும், இடைநிலை ஆசிரியர்கள் 4 பேரும் பணியாற்றி வருகின்றனர். பள்ளி மேலாண்மை குழு SMC சார்பாக தற்காலிக ஆசிரியர்கள் 7 பேரும், SSA சர்வ சிக்ஷா அபியான் சார்பாக 3 பேரும், அலுவலக பணியாளர்கள் 2 பேரும், இரவு காவலர்கள் 2 பேரும் பணிபுரிந்து வருகின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி வேலை நாட்களில் காலை முற்பகல் 8:50 மணி முதல் பிற்பகல் 3:20 வரை பள்ளி செயல்பட்டு வருகின்றது. மாணவர்கள் நலன் கருதி ஆசிரியர்கள் பள்ளி வேலை நாட்களில் மாலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும் மற்றும் சனிக்கிழமைகளிலும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுத்து வருகின்றன. காலை மற்றும் மாலை இருவேளைகளிலும் என் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பு வகுப்புகளை செவ்வனே சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் என்பதை இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். காலை வழிபாட்டு கூட்டம்: பாதையில் விட்டு செல்லாமல் நல்ல பாதையில் விட்டு செல்பவரே நல் ஆசிரியர் என்பதற்கேற்ப காலை வழிபாட்டு கூட்டத்தின் போது ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களும் பங்கு கொண்டு திருக்குறள், பொன்மொழிகள், பொது அறிவு, செய்திகள் மற்றும் நாடகம், பாட்டு, கதைகள் ஆகியவற்றை சிறப்பாக செய்கின்றனர். காலை வழிபாட்டு கூட்டத்தில் பங்கு பெற்ற மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. தலைமை ஆசிரியர் அவர்களால் பொது அறிவு வினாக்கள் நாள்தோறும் கேட்கப்பட்டு வினாவிற்கு சரியாக விடையளிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடி பரிசுகள் வழங்கப்படுகிறது. என் பள்ளியில் கால வழிபாட்டு கூட்டமானது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துணை பெருமைக்கும் சிறப்பிற்கும் காரணம் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்பதை எம் பள்ளியின் சார்பாகவும் எம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கற்க கசடர கற்பவை கற்றப்பில் நிற்க அதற்கு தக எனும் குரலுக்கு இணங்க இங்கு பயிலும் மாணவ மாணவியர்கள் சிறந்த முறையில் கற்பதோடு கற்றபடி வாழ்க்கையில் ஒழுக்கம், ஒற்றுமை, கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளை வளர்த்த பெருமை ஆசிரியர்களையே சாரும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தமிழ் வழியிலும் மற்றும் ஆங்கில வழியிலும் கல்வியை சிறப்பாக ஆசிரியர்கள் கற்பித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு 2023-2024 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் மாணவர்களின் சதவீதம் 80% மேல் உள்ளது என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்ப நம்ம ஸ்கூல் தானே, கைத்தட்டக்கூடாதா? 10ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம்
75, 12ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் 78%. மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தர்ஷினி, அட்சயபூரணி 2 மாணவிகளும் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தர்ஷினி 500க்கு 465 மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். மற்றும் 12ஆம் அட்சயபூரணி நம் பள்ளியிலிருந்து வேறு பள்ளிக்கு சென்றாலும் அவள் நம் பள்ளியில் முதலிடத்தில் வந்த பெருமை நம் பள்ளிக்கு சாரும். 500க்கு 467 எடுத்து நம் பள்ளிக்கு பெருமையை சேர்த்துள்ளார். மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவி ஆர் அபிராமி 600க்கு 497 மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கும் பள்ளியின் சார்பாக பாராட்டையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிளாப் பண்ணலாமே. என் பள்ளி வேதியியல் ஆசிரியர் திரு ஜோசப் ஜெயசிங் அவர்களும் என் பள்ளி கணினி ஆசிரியை திருமதி கோமதி அவர்களும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி கொடுத்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பட்டதாரி ஆசிரியர்கள் திருமதி சாந்தகுமாரி ஆங்கிலம், திருமதி டி கவிதா ஆங்கிலம் மற்றும் திருமதி எஸ் கவிதா கணிதம் ஆகியோர்கள் 100% தேர்ச்சி கொடுத்துள்ளார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மன்ற செயல்பாடுகள் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்னும் குரலுக்கு ஏற்ப கல்வி ஒன்றே அழியாத செல்வம். கல்வி செல்வத்தோடு பல்வேறு மன்ற செயல்பாடுகளும் நிகழ்த்தப்படுகின்றன. இலக்கிய மன்றம், வானவில் மன்றம், வினாடி வினா மற்றும் சிறார் திரைப்படம் போன்ற சிறப்பான செயல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஜேஆர்சி, சுற்றுச்சூழல் மன்றம் போன்றவை எம் பள்ளியில் செவ்வனே செயல்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் மாணவர்களின் பல்வேறு திறமைகள் வெளிக்கொணரப்படுகின்றன. அரசால் வழங்கப்படும் அனைத்து வகையான நலத்திட்டங்களும் உரிய காலத்தில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்களும் கையேடுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு விலையில்லா சீருடை, காலணிகள், புத்தகப்பை ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணித வடிவியல் பெட்டி, ஜியோமெட்ரி பாக்ஸ் வழங்கப்படுகிறது. 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக 2 செட் சீருடை வழங்கப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் மாணவர்களுக்கு சிறார் திரைப்படங்களும் திரையிடப்பட்டு அவர்களின் சிந்தனை திறனும் கற்பனை வளமும் தூண்டப்படுகிறது. தேன்சிட்டு, புது ஊஞ்சல் இதழ்கள் மூலம் மாணவர்களின் வாசிப்பு திறன் மெருகேற்றப்படுகிறது. சத்துணவு எம் பள்ளியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் 430க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டு வருகின்றது. அரசின் ஆணையின்படி தினமும் 1 முட்டை மற்றும் ஒவ்வொரு நாளும் சத்தான உணவு, வெவ்வேறு வகையான கலவை சாதம் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி SSA சார்பாக தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். 15/8/24 நடைபெற்ற 78வது சுதந்திர தின விழாவில் மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இவ்விழாவானது தலைமை ஆசிரியரின் தலைமையில் இனிதே நடைபெற்றது. மற்றும் 26/1/25 நடைபெற்ற 76வது குடியரசு தின விழா தலைமை ஆசிரியர் தலைமையில் இனிதே நடைபெற்றது. கணினி ஆய்வகம் இப்பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் கற்பித்தல் செயல்பாடுகள் நடைபெறுகின்றது. 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணினி ஆய்வகம் மூலம் சிறப்பான கணினி கல்வி வழங்கப்பட்டு வருகின்றது. நூலகம் தமிழ், ஆங்கிலம் மற்றும் வரலாற்று ஆய்வு நூல்கள், பொது அறிவு நூல்கள் உட்பட 1750க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. மாணவர்கள் கவனிங்கப்பா, நம் தலைமை ஆசிரியர் புதுசா நிறைய போட்டிகளுக்கான புத்தகத்தை வாங்கியிருக்காரு, கொஞ்சம் கவனிங்க.
மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் அவர்களின் திறனையும் அறிவையும் வளர்க்கும் விதத்தில் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிறைய புத்தகங்கள் உள்ளன. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் இதில் பயன்பெற்று வருகின்றன. அறிவியல் ஆய்வகம் எம் பள்ளியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தனித்தனியே ஆய்வகங்கள் உள்ளன. இதன் மூலம் மாணவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் செய்முறை தேர்வு மேற்கொள்வதற்கும் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்ட அளவில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைத்திருவிழா சென்னை முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் ஆணையின்படி கலைத்திருவிழாவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வட்டார அளவில் கலந்து கொண்டனர். மாவட்ட அளவில் வெற்றி பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களும் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு ஊக்குவித்தமைக்கு பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கு பல்வேறு அரசு சாரா நிறுவனங்கள் சார்பாக போதைப் பொருள் மற்றும் போக்சோ சட்டம் குறித்த விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்தப்பட்டன. மேல்நிலைப் பள்ளி வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி வழிகாட்டுதல் பற்றிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. பூமி என்ஜிஓவின் தன்னார்வலர்கள் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஆங்கிலம், கணிதம், அறிவியல் குறித்த செயல்பாடுகளை மாணவர்களுக்கு எடுத்துரைக்கின்றனர். விளையாட்டு மாணவர்கள் பிடிக்கும் இல்லையா? எவ்வளவு பேர் கப்பு வாங்கியிருக்காங்க பாருங்க. பள்ளியில் விளையாட்டு மைதானம் சீரமைக்கப்பட்டு மாணவர்கள் விளையாடும் வண்ணம் உள்ளது. புதிதாக கைப்பந்து ஆடுகளமும் நிறுவப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழக அரசு நடத்தும் மண்டல தடகள போட்டியில் மாணவன் பூவரசன் 12ஆம் வகுப்பு சி வகுப்பில் 110 அடல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் முதலிடம் பிடித்துள்ளார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டல குழு போட்டிகளில் லாங் ஜம்பிலும் பூவரசன் 2ஆம் இடத்தில் வந்திருக்கார்ப்பா, செகண்ட் பிளேஸ் பிடித்துள்ளார். மண்டல அளவில் அண்டர் 19 ஃபுட்பால் மற்றும் வாலிபால் குழு போட்டிகளில் கலந்து கொண்டார்கள். கேரம் விளையாட்டில் ஸ்ரீதர் 12C என்ற மாணவர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார். நம் பள்ளி மாணவிகள் சிலம்பம், குத்துச்சண்டை, கடற்கரை கைப்பந்து போட்டிகளில் மாநில அளவில் பங்கு பெற்றனர். RK பிந்துஸ்ரீ 9A சிலம்பத்தில் மாநில அளவில் திருச்சி மாவட்டத்தில் கலந்து கொண்டார். மாணவர் சஞ்சீவன் 9A உலக சாதனைக்காக வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனைக்காக உலக அளவில் நடைபெற்ற யோகாவில் கலந்து கொண்டு சான்றிதழையும் பதக்கத்தையும் பெற்றார். மாணவன் ராசராசன் 9A சிலம்பாட்டத்தில் உலக சாதனைக்காக உலக அளவில் பங்கு பெற்றார் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெருநகர சென்னை மாநகராட்சி நடத்தும் விளையாட்டு போட்டிகளில் தடகள போட்டி மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளனர். வாலிபால் அண்டர் 17 பாய்ஸ், கபடி அண்டர் 14 பாய்ஸ் வின்னர் கைத்தட்டணுமா இல்லையா? நம்ம கல்வி ஆண்டில் நம் பள்ளி மாணவிகள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு 93 பரிசுகளை பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பெருமை நம் பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் திரு எஸ் சதீஷ்குமார் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் திருமதி வி சத்யா அவர்களையும் சாரும். அவர்களுக்கு நம் பள்ளி சார்பாக பாராட்டையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி மேலாண்மை குழு SMC தமிழக அரசு ஆணையின்படி SMC அமைப்பு
மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு 20 உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வருகின்றன. பள்ளியின் வளர்ச்சி, மாணவர்கள் கற்றல் மேம்பாடு, பாதுகாப்பு குறித்து மாதம் ஒரு முறைக்கு மேல் கூட்டம் நடத்தப்பட்டு ஆலோசனைகள் வழங்கி வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல் ஒத்துழைப்போடு வரும் கல்வியாண்டில் பெற்றோர்களே, வரும் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையை உயர்த்தி இடைநிற்றலை தவிர்த்து எம் பள்ளியை மீண்டும் சிறந்த பள்ளியாக உயர்த்துவது எம் தலையாய நோக்கமும் அபாயம் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். Education is the most powerful weapon which you can use to change the world. இத்தகைய பெருமைமிகு கல்வியை பெற பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைகளை நம் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுவீர். பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளியில் சேர்ந்து நற்கல்வி பெறுவோம், வாழ்வை மாற்றுவோம், உலகை உயர்த்துவோம் என கூறி இவ்வாண்டறிக்கையை உவகையுடன் நிறைவு செய்கிறேன். இப்பள்ளியால் எங்களுக்கு பெருமை, எங்களால் இப்பள்ளிக்கு பெருமை. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ்நாடு. நன்றி. ஒன்றும் இல்லை, நம்ம இன்னைக்கு லஞ்சு சாப்பிட்டோம் இல்லையா? வெஜிடபிள் பிரியாணி, கேசரி, ஆனியன் ரைத்தா, முட்டை சாப்பிட்டோமா? இதெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? தெரியாது. இல்லை, அயன்புரம் வியாபாரிகள் சங்கம் அவருடைய பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள் பேரில் அவர் 2-3 நாள் கேட்டுனே இருந்தாரு. அது மட்டுமல்ல, +2ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுக்கு அவர் பண பரிசளிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருவரை என்று வரவேற்கின்றோம். மாணவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா தானே இருக்கீங்க? அப்படி மகிழ்ச்சியா நீங்க இருக்கீங்கன்னா ஆண்டறிக்கை வாசிக்கும் போது, நம்மளோட பள்ளியோட பெருமையை சொல்லும் போது நிறைய பேர் கைத்தட்டவே இல்லை. நம்மளோட உற்சாகத்தை நம்ம கைத்தட்டி தான் தெரிவிக்கணும். நல்ல கைத்தட்டுங்க. இந்த மாதிரி நீங்க கைத்தட்டுறது நமக்கும் நல்லது இல்லையா? நம்மளுடைய கையை நம்ம சேர்த்து தட்டும் போது நமக்கு நல்லது, நம்ம மற்றவங்களையும் வாழ்த்துறோம், நமக்கும் அது நல்லது. அதனால தேவையான நேரத்துல கட்டாயமா எல்லாருமே கைத்தட்டணும். சரியா?